வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு புது புது அர்த்தங்கள் 1000வது நிகழ்ச்சி. இந்த நாளை, இந்த சந்தர்ப்பத்தை நன்றி சொல்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நேயர்களாகிய உங்களுக்கு தான் எங்களுடைய முதல் நன்றி. நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தருது. இரண்டாவதாக விருந்தினர்கள், இவர்களுடைய சிறப்பான பங்களிப்பு இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை நினைச்சே பார்க்க முடியாது. இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து பெருமைகளையும் இந்த நிகழ்ச்சியின் முதல் நாள் விருந்தினர்களாக வந்தவங்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த விருந்தினர்களுக்கும் இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய விருந்தினர்களுக்கும் அவங்களுக்காக அவங்க முன்னால இந்த நிகழ்ச்சியின் வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். இதற்கு பிறகு என்னால வர இயலாத நாட்கள்ல இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொடுத்த ஹரி, தியாகச்செம்மல், குணசேகரன் இவங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை செயல்பாட்டு சுதந்திரத்தோட தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கிற, இதற்கு பக்கபலமாக இருந்து தொடர்ந்து வழிகாட்டுற புதிய தலைமுறை குழுமத்தின் தலைவர் திரு சத்யநாராயணாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில 16 விருந்தினர்கள் கலந்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை இந்த 16 விருந்தினர்கள்ட்ட இருந்தும் கிடைக்கக்கூடிய கூர்மையான விமர்சனங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியை செழுமைப்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இனி உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய கேள்விகளுமாக நிகழ்ச்சி தொடரட்டும். இன்னைக்கு எனக்கு ஆஃப். ஆஜாக்கு நீங்களே ஆரம்பிக்கலாம். நியூஸ் ஆர் சாக்ரெட், வியூஸ் ஆர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. பல்வேறு பார்வைகள் ஒரு செய்திக்கு பின்னால் இருக்கின்றது என்று சொன்னார். அப்படி இந்த பார்வைகளை கொண்டு வரும் பொழுது நிகழ்ச்சியாளராகிய உங்களுக்கென்று ஒரு பார்வை இருக்கும். ஒரு செய்தி முதன்மைப்படுத்தப்படுவது, செய்தியை மக்கள் முன்னால் வைப்பது, எந்த செய்தியை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வது என்பதில் நிகழ்ச்சியாளராகிய உங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கும் அல்லவா? அதை நிகழ்ச்சியில எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள்? முதல்ல வெளிப்படுத்த முடியுமா அப்படிங்கறதே ஒரு கேள்வியாக தெரியுது. அல்லது வெளிப்படுத்தணுமா அப்படிங்கறதையும் அதையும் உங்ககிட்டயே விவாதத்துக்கு முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, எனக்கென்று இருக்கக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கணுமா, அது முதல்ல சரியா, ஒரு நிகழ்ச்சியில சரியா, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல விரும்புறேன். பொதுவா அந்த சென்டர் பாயிண்ட், நடுநிலைமை அப்படின்னு ஒன்று இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஏன்னா அடிக்கிறவங்களா இல்ல அடி வாங்குறவங்களா அப்படின்னா நீங்க ஒண்ணுமே செய்யாம இருந்தீங்கன்னா அடிக்கிறவங்க பக்கம் இருக்கிறதா அர்த்தமாகும். ஆனா அது எல்லாத்தோடைய ஒரு நிகழ்ச்சிக்கு பொதுவா எல்லா வெவ்வேறு கருத்துக்கள் கொண்ட விருந்தினர்கள் கூடும் போது நீங்க வெளிப்படையா உங்க விஷயத்த சொல்லணும்னு அவசியம் இல்லாட்டியும் பட் அது நிச்சயமாக பாக்குறவங்களுக்கு நிச்சயமாக காமிச்சு கொடுத்துருவோம். முடிவு இல்லாமலேயே சில நேரங்களில் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற மாதிரி ஒரு எண்ணம் வருது. விவாதங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டு எதை நோக்கி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் கமாக்களோடையே நாம் செல்கிறோமோ என்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அதற்கு விருந்தினர்களும் காரணம், சில நேரங்களில் உங்களது கேள்விகளும் காரணம். ஏன்னா நம்ம கடைசி நிமிஷத்திற்கு வந்து விட்டோமோ என்று தெரியாமல் கூட சில நேரம் விவாதங்கள் நீண்டு போய் கொண்டிருக்கிறது. நமக்கு இது தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த மையப்புள்ளி, அந்த கடைசி புள்ளியை கொஞ்சம் முன்னால வச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சோ முடிவுகள் சில நேரங்களில் முற்றுப்புள்ளி இல்லாமலே போய்விடுகிறதோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு அதிக நாட்கள் வந்திருக்கிறது. 24 மணி நேரம் சொல்லணும், ப்ளூ டைம்ல நடக்கும். நீங்க பார்த்ததுன்னு ஒண்ணுக்கலாம், திரும்ப அடுத்தோட கலந்துக்கலாம். அதனால இதுல ஒன்னும் சிரமங்கள் இல்லை, அதை எடுத்துக்கிடுங்க. எந்த ஒரு சிக்கலுக்கும் ஒரு தீர்வு காணணுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படிலாம் தீர்வே காண முடியாது. இப்ப நம்ம மருத்துவர் தமிழிசையோ வேலுசாமி அண்ணனையோ ஒரு முடிவு கொண்டு வந்துட முடியுமா என்ன? ஒரு நாள் கொண்டு வர முடியாது. இது ஒரு விவாதங்களின் தொடக்கம், ஒன்றை தொடக்கி வைத்திருக்கிறீர்கள். அதே மாதிரி இப்ப நீங்க நடுநிலையா இல்ல இந்த புதிய தலைமுறை குழுமம் நடுநிலையா, அப்படிலாம் நடுநிலையெல்லாம் யாரும் இருக்க முடியாது. அதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா இல்லையாங்கிறது தானே தவிர நடுநிலை என்று யாரும் எந்த இடத்திலும் யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு கருத்து உண்டு. நான் உட்கார்ந்த உடனே சொன்னேன், உங்க பானுகோம்ஸ் சமூக ஆர்வலர்னு நீங்க போட்டாலும் நீங்க பிஜேபி தான் எனக்கு தெரியும். அதாவது இது எல்லாருக்கும் ஒரு சாய்வு உண்டு. இந்த நிகழ்ச்சியில நான் பார்க்கிற ஒரு புதிய முக்கியமான செய்தி, மக்கள்கிட்ட இப்படி ஒரு ஆரோக்கியமான விவாதங்களுக்கான வரவேற்பு இருக்கு. அதாவது இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் கருத்துகளில் வேறுபட்டிருக்கிறோமே தவிர யாரும் தனிப்பட்ட முறையில் பகைவர்கள் இல்லை. எதிர் கருத்துடையவர்கள் அருகருகில் உட்கார்ந்து விவாதிக்க முடியும் என்பதே வளர வேண்டிய ஒரு நாகரிகம். தோழர் சுபவி சொன்னது நம்முடைய தலைவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு செய்தி. அருகில் உட்கார்ந்து விவாதிக்கலாம் என்பது புது அர்த்தங்கள் தலைவர்களுக்கு. நிகழ்ச்சி ஆரோக்கியமான
இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி நடக்கிற முறையே அதை விட மிகப்பெரிய வெற்றி. பக்கத்தில் இருக்க கர்நாடகத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, அரசியல் கட்சிகளை கடந்து எல்லோரும் ஒன்றாக நிற்கிறார்கள். ஆனால் அதை போல ஒரு சூழ்நிலை இந்த 1000வது நிகழ்ச்சியிலே ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இங்கு பல கட்சிகளை கடந்து இங்கு எல்லாரும் ஒன்றை கூட்டி வைத்திருக்கிறீர்களே, இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு வழிகாட்டுகின்ற முறையாக நினைக்கிறேன். அந்த வகையிலும் கூட இந்த தொலைக்காட்சி வரலாற்றில் இந்த நிகழ்ச்சி ஒரு புதுமையானது, பெருமையானது, பாராட்டத்தக்கது. முழு தயாரிப்போட வருவீங்க. ஆனா எங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி முகத்தை வைத்துக் கொள்வது எப்படி என்று உங்களால் முடிகிறது? பக்கத்துல இன்னொரு கேள்வி என்னன்னா, நமக்கே இவ்வளவு தெரியுது, இவங்க இதுக்கு சரியா பதில் சொல்லவில்லை என்று அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து நீங்கள் நினைத்ததுண்டா? இல்ல, அப்படி நினைச்சதே இல்ல. அது நான் ஒப்புக்காக சொல்லல. ஆனா நான் தயார் செய்து வந்ததை விட வந்திருக்கிறவங்க குறைவாக பேசிய சமயங்கள்ல ஒரு சிறு ஏமாற்றம் எனக்குள்ள வந்துட்டு போறது உண்மைதான். எல்லா பிரச்சனைகளுக்குள்ளயும் வேறு பக்கங்கள் இருக்கு. அந்த எதிர்மறைகளின் ஒற்றுமை தான் அடுத்த கட்டத்துக்கு எல்லாத்தையும் வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்னு அடிப்படையில எந்த காலத்திலேயே யாரோ சொல்லி கொடுத்தது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க பேசுறதுல இருக்கக்கூடிய மோதலோட இன்னைக்கு போதும் அப்படிங்கிற மனநிறைவு வந்துருது. நான் இந்த நிகழ்ச்சியில துவக்கத்திலிருந்து கலந்துகிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் எங்களுக்கு அரசியல் முகம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் முகம் இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன முகம்னு எனக்கு தெரியாது, கண்டுக்க முடியல. அதுதான் இது வெற்றி. நீங்க இதுக்கு சொந்தக்காரர், இந்த கொள்கைக்கு சொந்தக்காரர் என்று தெரியாத இந்த நிகழ்ச்சியை நீங்க நடத்துறதுனால இதுக்கு ஒரு உள்நோக்கு போட்டிருக்கிறேன். சட்டை மாத்திரம் தான் அவர் பார்த்தாரு.